கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவ்வளவா இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த வார்த்தையை நான் பேசும்போது நீர் என்னோடு கூட இருந்து நான் பேசுகிறது அவர்களுக்கு புரியத்தக்கதான ஞானத்தை எனக்கு ஞானமாய் பேச கிருபை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நான் பேச வேண்டிய வார்த்தை மூன்றாவது வார்த்தை. தேவன் ஏசப்பா வந்து சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்பதே. இது வந்து மூன்றாவது வார்த்தை தாயை பார்த்து ஏசப்பா அந்த சிலுவையில் இருந்து சொல்கிற வார்த்தையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த வேளையில் எல்லாரும் இந்த இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்திற்கு 3 வருஷம் ஊழியம் செய்த இந்த சீஷர்கள் அவரிடத்தில் இல்லை. அவரோட வந்து அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்ற அவரோட இந்த மக்கள் அவருக்கு பக்கத்தில் இல்லை. ஆனால் அவரோட வார்த்தையை கேட்க ஓடோடி வந்த அநேக ஜனங்கள் அவரிடத்தில் அந்த டைமில் அவர் வரலை. ஆனால் அவரோட இருந்தது அவருடைய தாயும் அவருடைய தாயோட சகோதரி கிலோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் யோவானும் 4 பேர் தான் அவருக்கு சிலுவையில் அருகில் நின்றார்கள். அப்போது தன்னுடைய தாயை அவர் பார்த்து ஏசப்பா சொன்ன, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்று அவர் வந்து தன் கடமையை நிறைவேற்றுகிறவராக அந்த இடத்துல இருக்கிறார். அந்த கடமையை வந்து எல்லா பிள்ளைகளும் தன் தாயை நினைத்து நிறைய பேர் தன் தாயை உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் தேவன் வந்து அந்த இடத்துல தேவனுக்கு சித்தத்தை செய்ய வந்தார். ஆனாலும் அந்த சித்தத்தை செய்கிற இடத்துல கூட தன் தாயை அவர் மறக்கவில்லை. அந்த சிலுவையில் தொங்குற அந்த வேதனையான சூழ்நிலையில் கூட தன் தாயை மறக்காதபடி தன் தாயை நினைவு கூறுகிறார். அந்த இடத்துல அரவணைக்கிறதாக நாம் பார்க்குறோம். மார்க்கு 7:11-12 வாசிக்க கேட்போம். நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கோர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல். கொர்பான் யூதர்கள் வந்து தாய்க்கு வந்து தாயின் தகப்பனையும் வந்து கொர்பான் என்று ஒரு காணிக்கையை செலுத்தி அவங்கள வந்து அவங்க கடமை முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஏசப்பா அந்த ஊழிய நாட்களிலே அவர்களுக்கு என்ன சொன்னார்னா, இந்த கொர்பான் என்ற காணிக்கையினால் நீங்கள் சொல்கிறது நடக்காது, நீங்கள் செய்கிற கடமை முடியாது, எப்போதும் உங்கள் தாயின் தகப்பனையும் அரவணைக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாத்திராத்தில் 20:12 நம்ம வாசிக்கும்போது ஏசப்பா வந்து உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவையாக என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமாம், நாம் நாட்கள் நீடித்திருக்கணும்னா நம்ம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறவரால் இருக்கணும். எபேசியர் 6:3 அதே தான் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. அது வந்து முதல் இதாக நமக்கு முதல் கற்பனையாக இருக்குதுன்னு சொல்றாரு. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஒரு முதலாம் கற்பனையாக இருக்கிறது. நம்ம வந்து தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஒரு எந்த வேலை நமக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும்
நம்ம வந்து அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக, அவர்களை விசாரிக்கிறவர்களாக, அவர்களை அரவணைக்கிறவர்களாக நாம் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவு நமக்கு முடியாத காலத்துலேயும் அவங்கள நம்ம விசாரிக்கணும். அவங்கள எப்போதும் நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போ. ஆமாம், நம்ம தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனை அந்த தீபமானது இந்த அணைந்து போகும். நம்ம வாழ்க்கையில் அது இருளாக தான் இருக்கும். அது வந்து வெளிச்சமே கொடுக்காது. தகப்பனின் தாயையும் தூஷிக்கிறவன் அது வந்து இருளாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக்கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. ஆமாம், நம்ம நிறைய பேர் வந்து நம்ம உங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்து ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அந்த பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த வயதான காலத்தில் அந்த தாயை வந்து அப்படி அசட்டை பண்ணக்கூடாது. அவங்களும் எவ்வளவோ இது தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ அவங்களுக்கும் எவ்வளவோ அறிவு இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் அவங்க கடந்து வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு அறிவு இருக்கிறவர்களாக தான் இருப்பாங்க. அதனால அந்த பிள்ளைகள் அவர்களை அசட்டை பண்ணாதபடி தான் நல்லபடியாக அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா அவ்வளவு பெரிய அந்த இப்போ ஒன்றுக்கு குறைய 39 அடிகள் அடித்த அந்த வாரினால் அடித்து கையில் ஆணிகள் 2 கையிலையும் காலையும் ஆணிகள் பாய்ந்து தலையில் வந்து முள்கிரீடம் சூட்டப்பட்ட இருந்த நேரத்தில் கூட தன் தாயை அவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நம்ம அதை நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அது அவ்வளோ வேதனைகள் மத்தியிலும் தன் தாயை வந்து அவர்கள் இது கனம் பண்ணுகிறவர்களாக அரவணைக்கிறவர்களாக அந்த இடத்துல காணப்பட்டார்கள். அது வந்து இந்த அவர்கள் ஏசப்பா வந்து அந்த குடும்பத்தில் முதல் பையன். அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த பொறுப்பை எல்லாம் அவர் தான் அந்த குடும்பத்துக்கு செய்துட்டு இருந்தார். அவர் அந்த குடும்பத்தை அவர் தாங்குகிறவராக இருந்தார். ஆனால் அதனால அவருக்கு அடுத்தது நம்ம தாயை யார் அரவணைப்பாங்க, நம்ம தாயை யார் பார்த்துக்குவாங்கன்னு அந்த யோசனை அவங்க. அதனால அந்த கடமையை அவர் அந்த யோவான் கையில் கொடுத்து அதை நிறைவேற்றுகிறாரா அந்த இடத்துல இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை உண்டு. உலகத்தில் வந்து எல்லாருக்கும் கடமை இருக்குது. தாய் தந்தையை பார்க்குற கடமை முக்கியமாக எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் குடும்பத்தை பார்க்குற ஒரு கடமையும் இருக்குது. 1 தீமோத்தேயு 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையில் எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை விசாரிக்கிறவங்களும் தன் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் தேவனுடைய சபையை விசாரிக்கிறவர்களாக இருக்கும். தன் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் விசாரிக்கிறவர்களாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தேவன் இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அது மாதிரி எல்லா காரியத்திலையும் தேவன் முதலாவதாக குடும்பத்தை தான் குடும்பத்தை தாய் தகப்பனை பிள்ளைகளை மனைவியை எல்லாரையும் அவர்கள் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு தேவனுடைய இந்த இடத்துல தேவனுடைய பெரிய இதை நாம் தெரிந்து கடமையை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதற்காக அவர் எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும் தன் தாயை விட்டு கொடுக்காமல் தன் கடமையை நிறைவேற்றி அந்த இடத்துல அவருடைய பொறுப்பை தன் சீசன்கிட்ட ஒப்படைத்து தன் தாயை அரவணைக்கிறவராக இருக்கிறார். அது மாதிரி நம்ம இப்போ வந்து சீசன் வந்து யோவானை பற்றி பார்ப்போம். யோவான் வந்து எப்போவும் இந்த ஒரு செபதேயு சலோமி அவங்களுக்கு பையனாக இருந்தார். அவர் ஒரு மீன் விற்கிறவராக இருந்தார். மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்து
ஒரு பணக்கார வீட்டு பையன். அவரும் இந்த ஏசப்பா வந்து ஊழியத்துக்காக அழைத்த போது உடனே அவரோட கூட வந்த ஒரு மகன். அவர் வந்து யோவானுடைய யோவான் வந்து ஒரு இந்த எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போன போது யோவான் வந்து அவரோடு இருந்து அவரை இது நல்லபடியாக அவருக்கு கிட்ட பக்கத்தில் நின்று அவர் சத்தத்தை கேட்டு அவரோட இருந்தவர். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமாம், அந்த முடிவு பரியந்தமும் அவரோட இருந்தார். எவ்வளவோ அவரோட சீஷர்கள் ஒருத்தருமே இல்லை, ஆனாலும் முடிவு பரியந்தம் அவரோட இருந்தது யோவான் மட்டும்தான். யோவான் வந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு கூட இருந்த எவருவின் மகள் அந்த குணமாக்கப்பட்ட அவருக்கு எவருவின் மகளை உயிர்ப்பித்த போது அவரோடு கூட இருந்தார். எல்லா காரியங்களிலும் அவரோடு கூட இருந்தவர். மறுரூப மலையிலே கூட இருந்தார். எல்லா காரியத்திலையும் கூட இருந்த யோவான் வந்து இந்த சமயத்திலையும் அவரோடு கூட இருந்தார். அது மாதிரி எல்லா முடிவு பரியந்தம் எந்த இடத்துலையும் நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். எல்லா ஜபத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று அது அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அவர் சித்தத்தின்படி செய்ய நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார். அது நிறைவுள்ளதாக இருக்கும். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மளோடு பேசி நம்மளை ஆசீர்வதிப்பார். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி.